அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தற்போது இந்த வீடியோவில் சனி பகவான் 7.5 சனி மூலமாக என்ன மாதிரியான பாதிப்புகளை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தற்போது கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இந்த 7.5 சனி காலம் எப்போது முடிவடைகிறது, எப்போ சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது, இந்த சனி பெயர்ச்சியின் மூலம் தற்போது இருக்கக்கூடிய 7.5 சனிக்காரர்களான மகரம், கும்பம், மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு எப்படி இருக்கும், அடுத்தது மீன ராசியினருக்கு சனி பெயர்ச்சி ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி இருக்கும், அடுத்து புதிதாக 7.5 சனியில் சிக்கிக்கொள்ளக்கூடிய மேஷ ராசியினருக்கு எப்படி இருக்கும் என்பது பற்றியும், இந்த 7.5 சனி காலங்களில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை இது வரைக்கும் கொடுத்துட்டு வந்திருக்காரு, அதற்கடுத்து 7.5 சனி காலம் முடிவடையும் காலம் எது என்பதை பற்றி நாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் சஞ்சாரம் பண்ணக்கூடியவர். ஒரு ராசியில் சஞ்சாரிக்கும் இந்த சனி அந்த ராசிக்கும் அதற்கு முன்னாடி மற்றும் பின்னாடி உள்ள ராசிகளுக்கு 7.5 சனியாக அமர்ந்திருக்கிறாரு. எப்போது இந்த 7.5 சனி விலகும் என்றால் பார்ப்போம். நவகிரகங்களில் கர்மகாரகன், ஆயுள்காரகன் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசியினருக்கும் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பயிற்சியாகக்கூடியவர். இவர் உங்களோட ராசிக்கு முந்தைய ராசிக்கு வந்தவுடனேயே உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்துவிடும். எப்போது 7.5 சனியிலிருந்து விடுபட முடியும், அதற்கான எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். அதாவது நீங்கள் சிம்ம ராசியினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ராசிக்கு முன்னாடி உள்ள ராசியான கடக ராசிக்கு சனி வரும்போதே உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது என்று அர்த்தம். அடுத்தது அந்த கடக ராசியில் 2.5 ஆண்டு, அடுத்தது உங்கள் ராசியான சிம்ம ராசிக்கு 2.5 ஆண்டுகள், அடுத்தது உங்களுக்கு அடுத்த ராசியான கன்னி ராசிக்கு 2.5 ஆண்டுகள் என அந்த 7.5 ஆண்டுகளும் 7.5 சனியின் தாக்கத்தில் ஒருத்தர் இருப்பார் அப்படிங்கிறத சொல்லப்படுகிறது. நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்குமே ஒரு குறிப்பிட்ட காரகத்துவம் அப்படின்னு இருக்கிறது. அதே சமயம் சுப கிரகம், அசுப கிரகம் என கிரகங்கள் பிரிக்கப்பட்டாலும் எந்த ஒரு கிரகமுமே முழுவதுமாகவே கெடுபலன்களை தான் தரும் அல்லது முழுவதுமாக நல்ல பலன்களை மட்டும்தான் தரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சுப கிரகங்களாக இருக்கிற குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன், அடுத்தது அசுப கிரகங்களாக இருக்கிற சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, தேய்பிறை சந்திரன் இவங்களை பொறுத்தளவில் எல்லாருமே ஒரு விதத்தில் நல்லதும் ஒரு விதத்தில் கெட்டதும் தரக்கூடியவங்க தான். குரு பகவான் இருக்கார் அப்படின்னா குரு எப்பவும் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்தந்த ஜாதகரோட ஆதிபத்தியத்தை பொறுத்து அவங்க நல்லது செய்வாங்க, கெட்டது செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரகம் நம்ம சுற்றி, அதாவது 9 கிரகங்களுமே சுற்றி வரும்போது அடுத்தடுத்த நட்சத்திரத்தில் வரும்போது அந்த நட்சத்திரங்கள் நமக்கு நம்ம ஜாதகத்தில் எந்த இடத்துல போய் அமர்ந்திருக்கிறதோ அதற்கு ஏற்ற மாதிரி, அது எத்தனாம் பாவத்தோட நட்சத்திரமோ அதற்கு ஏற்ற மாதிரி நமக்கு நல்லது கெட்டதை செய்யக்கூடியதாக அமைகிறது. இப்போ சனி பகவானை பார்க்கும்போது இது தாமத கிரகம், மந்தன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு கட்டத்தை, ஒரு ராசி கட்டத்தை தாண்டதுக்கே 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது. அதாவது சூரியனோட ஒளி இந்த சனி ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால சனி பகவானுக்கு சூரியனோட ஒளி சரியாக கிடைக்காது. அதனால் இந்த கிரகம் இருட்டாக இருக்கும், கருமை நிறமாக இருக்கும் அப்படின்னு, சூரிய ஒளி கிடைக்காதனால கருமை நிறமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இது நீலக்கோள், கருமைக்கோள், கருப்பாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. நவகிரகங்களோட தலைவனான சூரிய பகவானோட மகன்தான் இந்த சனி பகவான். இவர் ஒருவரோட தொழில், வேலை, ஒருத்தரோட கர்ம வினைகள், ஆயுள் ஆகியவற்றை நம்ம சனி கிரகத்தை ஒருத்தரோட ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த விஷயங்கள்லாம் நாம் சொல்லுவோம். ஒவ்வொருத்தரோட கிரக பட்டியலில் அசுப கிரகம் வரிசையில் வர்றது இந்த சனி பகவான். இருந்தாலும் ஜோதிடத்தில் ஒரு பொன்மொழி இருக்குது, சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு. இந்த விதியை நாம் கருத்தில் எடுத்துக்கிற வேண்டியிருக்கு. அதாவது நவகிரகங்களில் ஒவ்வொரு நாளுமே நகர்ந்துக்கிட்டே தாங்க இருக்குது.
அந்த வகையில் வரும் 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி மீன ராசிக்கு பயிற்சியாவதால் கும்பராசி, மீனராசி, மேஷ ராசியினருக்கு 7.5 சனி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. மீன ராசியில் சனி இருக்கக்கூடிய இந்த சூழலில் மீன ராசிக்கு ஜென்மச்சனி இன்னும் அடுத்து 5 ஆண்டுகளுக்கு இந்த 7.5 சனி மீன ராசியினருக்கு உண்டு. அடுத்தது கும்பராசியிலிருந்து பயிற்சியாகிவிட்டாலும் சனி கும்பராசிக்கு பாத சனி என்று சொல்லக்கூடிய 2.5 ஆண்டு இன்னும் சனி பயிற்சியோட 7.5 சனி கும்பராசியினருக்கு இன்னும் 2.5 ஆண்டு காலம் இருக்குது. அடுத்தது மகர ராசியினருக்கு இந்த 7.5 சனி இதுவரை பிடித்து அவங்களுக்கு கொடுத்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் பரிபூரணமாக விலகிவிடும் என்று சொல்லலாம். அடுத்தது மேஷ ராசியினருக்கு தற்போது மீனத்தில் சனி பகவான் வர்றதுனால அவங்களுக்கு விரய சனி. இந்த அடுத்த 2025 தொடக்கம் மார்ச் தொடக்கத்திலிருந்து 7.5 ஆண்டுகள் மேஷ ராசியினருக்கு 7.5 சனி என்று சொல்வதுண்டு. அதாவது இந்த 2025 ஜூன் 29 சனி பயிற்சியாகி 2027ஆம் ஆண்டு ஜூன் 3 வரைக்கும் மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு. தற்போது இந்த சனி தற்போது பார்த்திங்கன்னா ராகுவோட நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அதே போல் ராகு மீனத்தில் சனியோட நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருக்குது. இந்த மாதிரி மாறி மாறி சார பரிவர்த்தனையில் நட்சத்திர பரிவர்த்தனையில் இவங்க இருக்கிறதுனால தற்போது மகர ராசியினர், கும்பராசியினர், மீன ராசியினருக்கு பல்வேறு வகையான கஷ்டங்களும் துன்பங்களும் தொடர்ந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த ராசியினருக்கு 6, 3, 10, 11 இந்த இடங்களில் அவங்களோட சொந்த ஜாதகத்தில் ராகுவோ சனியோ இருந்திருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்புகள் சற்று கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 1, 5, 9, 7, 8 இந்த இடங்களில் இந்த சனி ராகு அவங்க ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா தற்போது இருக்கிற கோச்சாரத்தில் இவங்களுக்கு கஷ்டங்கள், அது சம்பந்தமான கஷ்டங்கள் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கணும். தொழிலில் கஷ்டம், வேலையில் கஷ்டம், விரும்பிய ஒரு நல்ல ஒரு வேலையில் முன்னேற்றம் வரக்கூடிய நேரம் பார்த்து ஒரு தடை, தொழிலில் லாபம் வரக்கூடிய நேரம் பார்த்து தடை, விரயமாகிக்கிட்டே வர்ற கையில் இருக்கிற வருமானம் எதுவுமே கையில் இல்லாமல் எல்லாமே விரயமாகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வழியில் பல்வேறு விரயம், கஷ்டங்கள், வம்பு, வழக்கு இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளை இந்த ராகு சனியும் அந்த நட்சத்திரங்கள் மாறி இருக்கிற தற்சமயத்தில் ரொம்பவே இந்த 7.5 சனியில் இந்த ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டுகிட்டே இருந்து வந்திருக்காங்க. தற்போது இது எல்லாமே மாறி முக்கியமாக மகர ராசியினருக்கு 7.5 சனி முழுவதுமாகவே வரும் 2025 மார்ச் 29க்கு பிறகு இது விலகிறதுனால அவங்களுக்கு பெரிய ரிலீஃபாக இருக்கும். மகர ராசியினருக்கு அவங்களோட வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அவங்களுக்கு கையில் வருமானம் இதுவரைக்கும் அவங்க கையில் வர்ற வருமானம் எங்கே போகுதுன்னே தெரியாது, அப்படி இருந்திருக்கும். அது எல்லாமே மாறும். திடீர்னு நல்ல காரியங்கள் நடக்கும், நல்ல சுப காரியங்கள் நடக்கும். வீடு வசதி வாய்ப்பு இவைகள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு திடீர்னு வரும் அந்த வாய்ப்புகள். எதிர்பார்க்காம ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் மகர ராசினருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, போட்டித் தேர்வு எழுதி வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு, வேலைவாய்ப்பை தேடிட்டு இருக்கிற மகர ராசினருக்கு ஒரு சிறப்பான நேரமாக இருக்கும். இது இந்த சனி பகவான் பெயர்ச்சினால் 7.5 சனி முழுவதுமாக நிறைவடைகிறதுனால இந்த மகர ராசினருக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு காலமாக இது அமையும். அடுத்தது கும்பராசினருக்கு இப்போ அவங்களுக்கு பாத சனியாக இருக்கிறதுனால கும்பராசினருக்கு இன்னும் 2.5 வருடங்கள் இது அவங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் ஜென்மச்சனி விலகி இது குடும்ப சனியாக மாறுறதுனால அவங்களுக்கு இது வரைக்கும் இந்த 2.5 ஆண்டுகள் இருந்ததுக்கான பிரச்சனைகள் இருக்காது, கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும் என்று சொல்லக்கூடும். அடுத்தது குருவோட நட்சத்திரத்தில் சனி பயிற்சியாகும்போது கும்பராசினருக்கு 2, 11க்கு உரிய குரு பகவானோட நட்சத்திரத்தில் பயிற்சியாகும்போது
அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். குருவோட வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பராசினருக்கு தொழில் வழியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் சென்று வேலை கிடைக்க விருப்பப்பட்டவங்களுக்கு சிறப்பான வேலை வாய்ப்புகள் அமையும். கையில் வருமானம் விரயம் குறைந்து வருமானம் கையில் தங்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அடுத்தது மீன ராசியினருக்கு அவங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும். இருந்தாலும் பேச்சில் நிதானம் இவைகள்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும். குடும்பத்தில் அமைதி நிதானம் அவங்க செயலில் இருக்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு அமையும். ஆகவே இந்த 7.5 சனி நடக்கும் காலத்தில் சனியோட மோசமான விளைவுகளை பலன்களை தவிர்க்கிறதுக்காக சனிக்கிழமைகளில் ஓம் அனுமந்தே நமக என மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்பவே சிறப்பு. அடிக்கடி அனுமனை வழிபாடு செய்கிறதும் ரொம்ப சிறப்பு. உங்களோட முன்னோர்களை நினைத்து அரச மரத்தை சுற்றி வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏழைகளுக்கு, வசதி இல்லாதவங்களுக்கு, அவங்களுக்கு தேவையானதை உங்களால் முடிஞ்சதை உணவு, உடை, சாப்பாடு, ஒரு தண்ணி கூட, ஒரு வாட்டர் பாட்டில் கூட வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கோவிலுக்கு, சனி பகவானோட கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி, நல்லெண்ணெய் வாங்கி தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது போன்ற முக்கியமான விஷயங்களை செய்கிறது மூலமாக, தானங்களை செய்கிறது மூலமாக நாம் ஏற்கனவே சனி பகவானோட 7.5 சனியில் பாதிக்கப்பட்டிருந்தவங்க மாறக்கூடிய ஒரு நல்ல சூழல் உருவாகும். ஆகவே 7.5 சனி யார் யாருக்கு இருந்து விலகுது, என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரும் என்பதை பற்றி நாம் இதில் தெளிவாக பார்த்தோம். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். 7.5 சனி காலம் உங்களுக்கு இப்படிலாம் இருந்ததா அப்படிங்கிறத இது சரிதானா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி.